அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒன்று நடக்கு. நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட தலைவர் நியமிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதன் அடிப்படையில் ஐயாவை சந்திக்கிற ஐயா கை காட்டுற யாரையும் நாங்கள் குற்றம் சொல்றதுக்கு விரும்பலை. ஏன்னா இன்னும் ஐயாவின் மேல மரியாதை வச்சிருக்கிறதுனால நடத்திட்டோம். அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா நடத்திட்டோம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதுவரைக்கும் செயல்படாமல் இருந்த மாவட்ட செயலர் முன்னாள் மாவட்ட செயலர் டேனியல் இப்போ செயல்பட தொடங்குறாருன்னா அதையும் நாங்கள் வரவேற்பை தான் பார்க்குறோம். ஆனால் மக்கள் மன்றத்தில் உறுப்பினர்கள் சேர்த்து அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலராக செயல்பட செல்வம் மாரிமுத்து இவர்களால் மட்டும்தான் முடியும். அதை நாங்கள் வலுவாக செயல்படுறோம். அன்புமணி அவர்கள் எல்லா மாவட்ட செயலாளரையும் நீக்கிறாங்க. ஆனால் விருதுநகர் மாவட்ட செயலாளர் இதுவரைக்கும் அன்புமணி அவர்கள் நீக்கல. இந்த நிலையில் நீங்க எப்படி புதுசா ஒரு மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுத்து? எப்பயுமே கட்சியில புதிய மாவட்ட செயலர் போட்டா பழைய மாவட்ட செயலர் முன்னாள் மாவட்ட செயலர் அவ்வளவுதான். அது இப்ப வேற எதுவும் நாங்க குற்றச்சாட்டு அதுல வைக்கலையே. புதிய மாவட்ட செயலர் போட்டா பழைய முன்னாள் மாவட்ட செயலர் அவ்வளவுதான். இல்ல சரிங்க. கூட்டணி இல்ல அது இப்போதைக்கு நான் கூட்டணி பற்றி நான் பேசல. மாவட்ட செயலர் அறிமுக கூட்டம், சிவகாசிக்கான பணிகள், இத ஊடகங்கள் எங்களுக்காக பேசி சிவகாசி மக்களுக்கான நன்மையை பெற்று தருமாறு அன்போடு கேட்டு நான் திரும்பியும் சொல்றேன், கட்சியோட பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். மக்களோட பிரச்சனையை எங்களுக்காக கூட நின்று உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம். இவங்க பாமக இல்லாம அன்புமணி பாமக செயல்படுவாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒற்றை சொல் தான்.